போட்டோல பார்க்கக்கூடிய இந்த கிணற்றுக்கு பிர்ரே ரூமா அல்லது பிர்ரே உஸ்மான் என்பதாக சொல்லப்படும். இஸ்லாத்திலே வக்ஃப் செய்யப்பட்ட முதலாவது விடயம் இந்த பிர்ரே ரோமா தான். இந்த கிணறு மதீனாவுல மஸ்ஜிதுன் நபவியிலிருந்து வடமேற்கு பக்கமாக 5 கிலோமீட்டர் தூரத்தில் அகீக் என்ற பள்ளத்தாக்குக்கு நெருக்கமாக அமைந்திருக்கிறது. இந்த கிணற்றுடைய ஆழம் 37 மீட்டர், இந்த கிணற்றுடைய விட்டம் 4 மீட்டர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது முஸ்லிம்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது. இந்த கிணறு ஆரம்பத்திலே ஒரு யூதனுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த யூதன் இடத்திலே ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று 20,000 திர்ஹங்கள் கொடுத்து முஸ்லிம்களுக்காக வேண்டி இந்த கிணற்றை வாங்கி சதக்கா ஜாரியாவாக ஆக்கினார்கள். 2 தவணைகளில் அந்த பணத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள். முதல் தவணையில் 12,000 திர்ஹங்களும், இரண்டாவது தவணையில் 8,000 திர்ஹங்களும் கொடுத்து இந்த பிர்ரே ரூமா அல்லது பிர்ரே உஸ்மான் என்ற கிணற்றை முஸ்லிம்களுக்காக வேண்டி வாங்கி கொடுத்தார்கள். இவர்கள் இந்த கிணற்றை வாங்கி கொடுத்ததின் காரணமாகத்தான் பிர்ரே உஸ்மான், உஸ்மானுடைய கிணறு என்பதாக இதற்கு சொல்லப்படுகிறது. எனவே இந்த கிணறு இன்று கூட மதீனா நகரிலே அமைந்திருக்கிறது. ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்கள் இந்த இடத்தையும் பார்வையிட்டு தான் வருகிறார்கள்.